தொழிலை வந்து ஊருக்குள்ளே கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனே கிடையாது. இது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வைங்களேன், கைத்தறின்னு ஒன்று நசாங்க. அது வந்து சீசன் துண்டு, அப்புறம் அந்த கவர்மெண்ட்டில் சேலை கொடுக்குறாங்கல்ல, அந்த காட்டன் சேலை பொங்கலுக்கு ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணாங்க, நம்ம ஊரில் நெஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சில முதலாளிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்கால சார், சீனிவாசா, இப்போ நீங்கள் வரும்போது சீனிவாசா டெக்ஸ்டைல் பார்த்துட்டீங்களே அவங்க, அப்புறம் ப்ரீமியர் என்டர்பிரைசஸ், ஆர்முகா, இவங்க தான் இந்த தொழிலை ஊருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் வேர்ல்டு லெவலே நீங்கள் எங்கே போனாலும் சரி சத்திரப்பட்டி நேம் இருக்கும். சத்திரப்பட்டி ஏன் இப்படி திடீர்னு ஹப்பாக மாறிச்சு? எப்படி மாறிச்சு? இதுக்கான மெட்டீரியல்லாம் இங்கே தான் கிடைக்குதா? எப்படி அது? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சரௌண்டிங்கில் மில்ஸ் நம்ம ஊரை பொறுத்தவரை நிறையா இருக்குது. நம்ம இது அந்த பவர்லூம் வந்து கைத்தறியோட அட்வான்ஸ் மாடல்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அப்டேட்டு. ஸோ அது அப்படியே ஏற்கனவே நம்ம கைத்தொழிலில் இருந்ததுனாலும், நம்ம பெரிய பெரிய முதலாளிகள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுனாலும் அப்படியே தொடர்ச்சியாக அதுக்குண்டான கட்டமைப்பு எல்லாமே உருவாகி அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்குது. ஆமாம். இது என்ன மெட்டீரியல் ஆக்சுவலாக? அந்த நூல் பியூர் காட்டன் தான். பியூர் காட்டன். இது இது எங்கே கொள்முதல் பண்ணுறீங்க? இது வந்து நம்ம லோக்கலில் ஏகப்பட்ட மில்லு இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ராம்கோவில் வந்து நம்ம வாங்க மாட்டோம். ராம்கோங்கிறது பெரிய அவங்க எக்ஸ்போர்ட் யூனிட்டு. அவங்கள மாதிரி ஆர்மோ குரூப்பு, என்எம்என், ராஜஸ்ரீ அண்டு தான் இங்கே சரௌண்டிங்கில் மில்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட மில்ஸ் இருக்குது. இவங்களாம் நூலாக தர்றாங்க, அவங்க நூல் கொடுத்துருவாங்க. மில்லுக்காரங்க யானை உற்பத்தி பண்ணுவாங்க. நூல், ஆமாம், நூல். அது நூல் வந்து ஏகப்பட்ட டைப்ஸில் இருக்குது. 40s, 30s, 20s, 10s, திக்னஸ் அளவு பொறுத்து. ஆமாம், திக்னஸ் அளவு பொறுத்து. இப்போ 60s கவுண்டு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 80s கவுண்டாக இருக்கும். சரி. பெரும்பாலும் சட்டை வந்து 80ஸ்லாம் போடுவாங்க. 80s, 120s சட்டையோட ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நெருக்கத்து கணக்கா? நூலோட திக்னஸ். ஓகே. அந்த நூலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக, ஹேரை விட ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி அதை வச்சு தான் நாங்கள் அதுக்கு ஒரு சில அது வந்து மில்லுக்காரங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் சொன்னோன்னே 40 கவுண்ட் கொடுங்க, 30 கவுண்ட் கொடுங்கன்னு சொன்னால் அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு என்ன தேவைங்கிறத வாங்கி நாங்கள் அதை ரன் பண்ணி விட்ருவோம். அந்த திக்னஸ் வந்து எங்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் ஆவரேஜாக யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் 40s தான் இருக்கும். 40s தான். இதே கவர்மெண்ட் டெண்டர்னு ரிலீஸ் நீங்கள் மெடிக்கலுக்கு பெரும்பாலும் 40s தான் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் சப்ளை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் டெண்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டு, இவங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து பெரும்பாலும் ஆவரேஜாக 30s கவுண்டு, 20s கவுண்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பெரும்பாலும் 40s யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டாக்டர் வந்து எனக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும், தொட்டோடனே அப்சார்மெண்ட், அப்படி பிளட்டை டச் பண்ணோடனே அப்சார்மெண்ட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர் இருக்காங்க. சிலவங்க புண்ணுக்கு வெளியில் கட்டும் போது, இப்போ லோ குவாலிட்டி போட்டோம்னா அவங்க கட்டும் போது டைட் பண்ணும் போதே அருந்துடும். அப்போ எனக்கு கொஞ்சம் கூடுதல் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா அருந்து போகாது அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கிக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யான் பர்ச்சேஸ் பண்ணி சைசிங் யூனிட்னு ஒரு யூனிட்டுக்கு அனுப்புவோம். அது நம்ம பவர்லூம் யூனிட் மாதிரி இருக்கும். அது ஒரு தனி ப்ராசஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பீமில் நம்மளுடைய யானை, நம்ம கொடுத்த யானை பீமில் சுற்றி கொடுப்பாங்க. அது நம்ம இங்கே பவர்லூமில் வச்சுட்டு, நம்மளோட இங்கே பவர்லூமோட பெரிய வேலை என்னென்னா ஊடநூல் ரன் பண்ணுறது. பவர்லூமோட பெரிய வேலை வந்து ஊடநூல் ரன் பண்ணுற மட்டும் தான். ஊடநூல் ரன் பண்ணி இதை வந்து இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டு பண்ணி கொடுக்குறது தான் எங்களுடைய வேலை. ஊடநூலை வச்சு ரன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்காக உருவாக்கிடுவோம். இந்த மாதிரி ரோல்டு ஃபார்மில் எங்களுக்கு வந்துடும். இதுக்கு வந்து சாதா கியர் ப்ளீச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்தோம்னா கியர் ப்ளீச் பண்ணி மேனுவலாக ட்ரையிங் யாரில் ட்ரை பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணுறது தான். தண்ணி, ஸ்டீம், ஹெவி ஸ்டீம் உள்ள விடுவாங்க. ஸ்டீமு, கெமிக்கலு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைமிங் அதுக்கு உண்டு. 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஏதோ சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தெரியலை. அந்த டைமிங் வரையும் அதை அவிப்பாங்க, ஃபேப்ரிக்கை அவிச்சு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா 1க்கு 2 தடவை அலசி, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஈரமாகவே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அதை ட்ரையிங் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம ரெக்குவயர்மெண்ட் பண்ணி வச்சுருவோம். சிலவங்க ரோலர் பேண்டேஜாக கேட்கலாம், சிலவங்க கர்ச்சீப் மாதிரி தச்சு மாப்பிங் பண்ணு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கேட்பாங்க. அதுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்குது அதில். அடுத்த கட்ட ப்ராசஸாக இதை வந்து தேவையான அளவு கட் பண்ணுவோம். 35 சியம், 25 சியம், 21 சியம், இந்த மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி ஒரு மிஷினுக்குள்ளே, அதுக்குன்னு ஒரு மிஷின் இப்போ வந்துருச்சு, ஃப்ரம் இம்போர்ட் சைனாலேருந்து வருது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக 8 ப்ளே வேணால் 8 லேயராக மடிச்சு கொடுக்கும், 12 லேயராக மடிச்சு கொடுக்கும், 7.5 சியம் 12 லேயரு, 10 சியம் 8 லேயர். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை மடித்து கொடுத்துரும். அதை நம்ம வந்து 100 பீஸ் கொண்ட பாக்கெட்டு கேட்பாங்க. 100 பீஸ் பாக்கெட், ஒரு பாக்கெட் வந்து 100 பீஸ் இருக்கும். அதை நம்ம அப்படியே சப்ளை பண்ணுவோம். ஒரு சில பாட்டி வந்து எனக்கு வந்து 5 பீஸ் போதும் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுச் போட்டு 5 பீஸ் வச்சு சப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே உண்டு. இது ஒரு நிமிஷம் புரியுங்க. இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டுலேயுமே ஐஸ் இருக்கா இருக்கா. இது பேர் ஐஸ் விழுதுன்னு சொல்லுவாங்க, ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. முதல் யானை
அவர் என்ன பண்ணுவாருன்னா மேனுவலாக இப்படி கையை வச்சு இப்படி இதில் வாங்குவார். ஓகே. வாங்கி இங்கே ரீடு இருக்கும், ஆ இது மேலே ஒரு ரீடே வச்சுருவார். ஓகே. இப்படி வாங்கி அந்த ரீடில் இப்படி விட்டு இப்படி எடுத்துருவார். ஓகே. அடுத்த இதை வந்து இவர் இங்கே கொண்டு வந்துடுவார். ஓகே. அதே ப்ராசஸ் தான். ஆ, ஆ. இப்படி மேனுவலாக அவர் வந்துட்டு அனுபவங்கிறதுனால படம் வரும், அது வராது. இதை வச்சுக்கணுக்குள்ள ரீடு வச்சு இப்படி வாங்கிடுவாங்க. ரீடிங்னு இருக்கும், ரீடுக்கு ஒரு ஸ்டாண்டுங்க வைப்போம், கொக்கி மட்டும் வச்சு அந்த மேலே ரீடை வைப்போம். அந்த ரீடில் வந்து கண்டிப்பாக வாங்கிடுவார். இதில் ஒன்று இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வேரியேஷன், சின்ன வேரியேஷன் இருக்கும். பட்டு தரத்தை விரும்புறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்க தானே நிறைய ஆட்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அதனால் அவங்கள வந்து நம்ம இது பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஒரு தொழில் தான். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக என்ன சொல்கிறது, எவ்வளோ இருந்தாலும் அழிக்கக்கூடிய, தேவைகள் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தொழில், தேவைகள் அதிகமான உள்ள ஒரு தொழில்.